ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோயா பன்னீர், அதாவது டோஃபு. இதை வச்சு நம்ம மசாலா பண்ண போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, கீ கீ ரைஸு, ஜீரா ரைஸு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுதான் டோஃபு சோயா பன்னீர். இந்த பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதை நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி, காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே ஊற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊற விடணும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சோயா பன்னீர், இதை நம்ம இதில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு லைட் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த பன்னீர் கரைஞ்சி போகாமல் இருக்கும் மசாலா பண்ணும்போது, இல்லைன்னா கரைஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே, இந்த கலரில் வந்தோன்னே லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் ஆறு ஆயில் இதுலேன்னா எதுனாலும் போட்டுக்கோங்க. பட்டரு இதில் ஒரு பிரிஞ்சியில் ஒரு பட்டை 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனா தான் அந்த கிரேவி நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இதில் பூண்டையும் இஞ்சியும் என்ன பண்ணணும், துருவி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணால் துருவி வச்சுக்கோங்க. துருவுற இதில் துருவி வச்சுட்டு அதை கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு, ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா துருவி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு பண்ண தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா அதோட பிளெண்ட் ஆகணும். அதுக்காக நல்லா வதங்கிடட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. இது காரம் இருக்காது, அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இதில் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அதோட கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு ஆன பிறகு இதில் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பைண்டிங்காக கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோடு நல்லா கலந்து விடுங்க. இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். தேவையில்லைன்னு விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். இதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அது பேஸ்ட்டு நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கிரேவி திக்காக நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கிட்டு இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோஃபுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், அப்புறம் கீ ரைஸு, ஜீரா ரைஸு இதுங்களுக்குலாம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப கிளறி விட வேணாம், உடஞ்சிரும். இந்த பதமே போதும். ரொம்ப டேஸ்டியான சோயா பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆச்சு. இது ஹோட்டல்லலாம் போய் சாப்பிடாம நம்ம வீட்டிலே வாங்கி இப்படியே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான சோயா பன்னீர்
மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்